காசா எல்லை பகுதியில் காட்சிகள் எப்படி இருக்கு பாருங்க. இப்ப நம்ம ஒரு பில்டிங் உள்ள இருக்கோம். இங்க சேஃப் ரூம் அப்படின்னு சொல்லி ஒரு ரூம் இருக்கு. உங்களுக்கு சேஃப் பிளேஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறது தெரியுதா? அந்த சேஃப் ரூம். அக்டோபர் 7ஆம் தேதி தாக்குதல் நடந்த போது இவங்க இங்கதான் இருந்திருக்காங்க. இந்த சேஃப் ரூம் உள்ள நிறைய மக்கள் வந்து பதுங்கி இருக்காங்க. நம்ம தந்தி டிவிக்கு அந்த சேஃப் ரூம் உள்ள வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது பாருங்க. இப்ப நம்ம கேமரா ஃபேஸ் டிராக்கிங் மோட்ல இருக்கு. அதனால நான் எந்த பக்கம் போறேனோ அந்த பக்கம் உங்களுக்கு அந்த சேஃப் டிராக்கிங் அப்படியே வந்துட்டு இருக்கும் பாருங்க. இதுதான் சேஃப் ரூம். இவங்க இருக்காங்க இல்லையா, இவங்களுடைய கணவருடைய தம்பியும் கொல்லப்பட்டிருக்கிறதா இவங்க நமக்கு தகவல் சொல்லாங்க. இஸ்ரேல்ல சேஃப்டி பங்கர்ஸ் எல்லாம் நிறைய இருக்குங்க. ஒரு மிசைல் ஒன்று எதிரி நாட்டிலிருந்து வந்தா உடனே அந்த பங்கருக்குள்ள போய் பதுங்கிக் கொள்வார்கள் உயிர் பிழைப்பதற்காக. அப்படிப்பட்ட பங்கர்ஸை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த பங்கர்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நாம் பார்க்கலாமா? ஒரு சத்தம் கேட்டதுன்னா 15 செகண்ட்ஸுக்குள்ளே அவங்க இந்த பங்கருக்குள்ளே வந்துடணும் அப்படிங்கிறது தான் அறிவுரை. இப்போ அந்த பங்கர்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கலாம். அதாவது இஸ்ரேலில் நீங்கள் எங்கே பார்த்தீங்கன்னாலும் இது ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜராக இருக்கும். பங்கர்ஸ் பொறுத்தவரை நமக்கு பின்னால் இராணுவத்தினர் போய் கொண்டிருக்கும் காட்சிகளை நீங்கள் பார்க்க முடிகிறது. அவங்கெல்லாம் IDF சோல்ஜர்ஸ், இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ். சரி, அந்த பங்கருக்குள்ளே போய் நாம் இப்போ பார்க்கலாமா? இங்கே என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு அலர்ட் வந்த உடனே உள்ள பங்கர்ஸ் போய் படுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 15 செகண்டுக்குள்ளே உள்ளே வந்துடணும். பங்கர்ஸில் நீங்கள் படுக்கும்போது உங்களுடைய தலைக்கு மேலே உங்களுடைய கை இருக்க வேண்டும் என்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அவங்க போட்டிருக்காங்க. பங்கர்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி நாம் புரிஞ்சுக்கிறதுக்காக இதை அப்படியே வச்சுருக்காங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கான ஷீல்டு மாதிரி இதை பண்ணியிருக்காங்க. மொத்தமே இவ்வளோதாங்க இருக்கும். ரொம்ப சின்ன இடம் தான். அடுத்த பங்கருக்கு போகலாம். புரிதலுக்காக வைக்கப்பட்டிருந்த இந்த பங்கரை நாம் பார்த்தோம். இப்போ ஒரிஜினல் மக்கள் பயன்படுத்தி வருகின்ற இந்த பங்கரை பார்ப்போம். இங்கே பாருங்கள், இதை சுற்றி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஒரே ஒரு என்ட்ரன்ஸ் தான் இருக்குது. ரொம்ப ஸ்ட்ராங்கான அமைப்பு இது. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ரொம்ப சின்ன பகுதி தான். அட் அ டைமில் அப்படியே இடிச்சுக்கிட்டு 2 பேர் உள்ளே போகிற மாதிரி தான் இருக்குது. இங்கே பாருங்கள், மொத்தமே பங்கர் தான். இங்கே கேண்டில்ஸ் எல்லாம் ஏன் வச்சுருக்காங்க அப்படின்னா, அக்டோபர் 7ஆம் தேதி தாக்குதல் நடத்தப்பட்ட அன்று இங்கே சிலர் ஒளிஞ்சிருந்தாங்க. பங்கரில் ஒளிஞ்சிருந்தவங்களையும் வந்து ஷூட் பண்ணிட்டாங்க.